Hello students, welcome back to Arul Spoken English. இந்த கிளாஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அதாவது என்னோட கிளாसेसல பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்ல நான் வந்து ரிப்பீட் பண்றேன், அதனால டைம் அதிகமாகுது அப்படினு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது தவறு கிடையாது. ஏனா நம்ம ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல கிளாஸ் எடுக்கும்போது இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஒரு நியாயமான கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இது ஒரு நியாயமான கமெண்ட், அதனால நான் இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் படிச்சிருக்கோம். எல்லாருமே கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி படிச்சிருக்கோம். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபார்முலா போட்டு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் போடுங்க, ஆம் போடுங்க, இஸ் போடுங்க, இல்லைன்னா ஆர் போடுங்க, அதுக்கப்புறம் V3 போடுங்க. V3னா ஐஎன்ஜி வெப்போ. இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து சொல்கிறதுக்கு ஆம் வந்து ஐக்கு போடணும், இஸுக்கு வந்து ஹீசிட்டு போடணும், ஆர் போடணும், V3 ஐஎன்ஜி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த கிளாஸை முடிச்சிருவாங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நம்ம வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் கிளாஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து பழகிட்டோம். ஓகே, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் எல்லாம் ஃபார்முலா அப்படி அந்த ஃபார்முலாக்கு அந்த வேர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் பெருசாக இருக்காது அதில். ஸோ ஆனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா படி படிக்கிறோமான்னு சொன்ன கேட்டால் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரும் ஃபார்முலாவை வந்து பிரெயினில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பேசுறது கிடையாது. நம்ம தமிழ் லாங்குவேஜை ரொம்ப சரளமாக பேசுகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு. அப்போ நம்ம இந்த இதை இங்கிலீஷை மட்டும் நம்ம ஏன் ஃபார்முலா அப்ளை பண்ணி படிக்கணும்? அப்படி படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம எவ்வளோ வருஷம் வேணால் இங்கிலீஷ் பேசினாலும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பேச நம்ம வந்து ஒரு பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி பேசும்போது எவ்வளோ ஸ்பீடாக பேசினாலும் அது ஸ்பீடாக ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷாவோ ஒரு ஃப்ளூயன்சியாவோ இல்லை அது. ஸோ ஒரு லாங்குவேஜை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் கிடையாது. நேச்சுரலாக யாருமே அவங்கவுங்க தாய்மொழியை வந்து ஃபார்முலா போட்டு பேசுறது கிடையாது. அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகத்தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்துக்குள்ள இதில் என்ன தெளிவான என்ன இருக்குது, ஏன் இது இப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஏம் ஏன் போடுறோம், இஸ் ஏன் போடுறோம், ஆர் ஏன் போடுறோம், ஐஎன்ஜி ஏன் போடுறோம், ஐஎன்ஜி வெர்பு ஏன் போடுறோம், சப்ஜெக்ட் ஏன் இங்கே ஃபர்ஸ்ட் வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கிளியர் கட்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த மெத்தடை இப்போ தான் நான் டெவலப் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலாக்கு வேர்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால 15 to 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் இது கிளியர் கட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு டைம் எடுக்க செய்யும். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்கே ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா நிறையா ஏஜஸ்ல இருக்கவங்க, அதாவது 15 வயசுல இருக்கவங்க, 20 வயசுல இருக்கவங்க, 25, 30, 35, 40 இந்த மாதிரி 50, 60 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த கிளாஸ் வீடியோஸை பார்ப்பாங்க. அப்போ ஒரு 15 வயசுல இருக்கிற ஒரு 10வது படிக்கிற பையனுக்கோ இல்லை 9வது 8வது படிக்கிற பையனுக்கோ இருக்கிற இந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இங்கே இருக்கவங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, இங்கே இருக்கவங்க ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ அங்கே கம்பெனியில் வந்து கொஞ்சம் இங்கிலீஷை பற்றி நிறையா பேசி பழகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நாலேஜ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு 35-30 வயசுல இருக்கவங்களுக்கு சொன்னவங்களுக்கு பட்டுன்னு உடனே புரிஞ்சிடும். ஆனால் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்தாதான் புரியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரியாது அப்படிங்கிறனால சில பாயிண்ட்ஸுகளை ரிப்பீட் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தோம்னா ஜஸ்ட் நோயிங்கில் போயிடும். ஏதோ கேள்விப்பட்டோம் அவ்வளோதான் மறந்துட்டோங்கிற மாதிரி போயிடும். ஆனால் ரிப்பீட் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது தான் அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் அந்த விஷயங்கள் வந்து முதல்ல சொல்லும்போது ஜஸ்ட்டு தெரியும், 2வது சொல்லும்போது தான் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்லங்கிற மாதிரி இருக்கும். 3வது 4வது சொல்லும்போது தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இப்படி தானா அப்படின்னு சொல்லி புரியும். ஏன்னா வந்து ஒரு காலேஜோ ஸ்கூலோ படிக்கும்போது நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்போம்.
ஓகே, அதனால நம்ம வந்து நம்ம ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நமக்கான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற, நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் பட்டுன்னு புரிஞ்சுப்போம். ஸோ இவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து எல்லாருக்கும் கவர் பண்ணி நான் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குங்கிறனால நான் வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஓகே, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அப்படிங்கிறனால, அவங்களும் இந்த கிளாஸ்னால பயனடையணும் அப்படிங்கிறனால நான் வந்து சில பாயிண்ட்ஸில் ரிப்பீட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸில் நான் வந்து கிளாஸ் வீடியோஸ் போடலை. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வெர்பில் ஒரு வீடியோ போட்டோமா, வெர்பில் இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்போ வியூஸ் போகும். அப்போ அதுக்கடுத்து ஒரு ப்ரிபாய்ஷனில் இந்த ஒரு டாபிக் போட்டோம்னா வியூஸ் போகும். அப்போ அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த கிளாஸ் வீடியோஸ் போடல, கிளாஸ் நம்பர் போட்டு ஒவ்வொரு விஷயமா தெளிவாக நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோர்ஸ்னால் ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன அப்படி தான் போக முடியும். அது இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்காக இருக்கலாம், ஆனாலும் அதையும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு தான் போகணும். ஓகே, அதுதான் கோர்ஸ். ஓகே, அதனால தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அவங்க இது இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் புரிய வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே எல்லா கான்செப்டும் நம்ம வந்து கிளியராக எடுத்துடலாம். ஓகே, ஒரு 6-7 மாதம் கொஞ்சம் பொறுமையாக வந்து கிளாஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே ஈஸியாக தெரிய வரும். ஓகே, ஏன்னா வந்து அவங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் சொன்ன விஷயங்களே சொல்ல வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நிறையா நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான கமெண்ட். நான் ஏன் ரிப்பீட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அந்த டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டென்ஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக இந்த டென்ஸுக்கு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரியோ ஒரு பாஸ்ட் டென்ஸ் மாதிரியோ செயல்படுற டென்ஸ் கிடையாது. ஓகே, இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமான இருக்கிற தன்மை இதுக்கு கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பேசும். ஃபேக்ட்ஸ் அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, உண்மைகள். அதாவது ஒருத்தன் அவங்க ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ அது வந்து நிகழ்காலம், ஓடிக்கொண்டு இருக்கிறான் நிகழ்காலம். ஓகே, நிகழ்காலத்தில் எக்ஸாக்டாக சொன்னோம்னா கண்டினியூஸ் டென்ஸ் அது. ஓகே, அதே ஓடுகிறான் அப்படிங்கிறதும் அதுவும் நிகழ்காலம் தான். அஸ்பெக்ட் என்ன, சிம்பிள். ஓகே, அதே மாதிரி ஒருத்தன் ஓடுனா அப்படிங்கிற சொல்லும்போது அதுவும் இறந்த காலம், ஓடிக்கொண்டிருந்தான் அப்படிங்கிறதும் அதுவும் இறந்த காலம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்க்கறனால அந்த செயலின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம ஈஸியாக அந்த விஷயங்களை பேசிட முடியும். ஓகே, ஏன்னா அந்த செயல்களை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்படி இல்லை, ஒருத்தர் வந்து என்கிட்ட 100 ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் 50 ரூபா கொடுத்தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த செயலை நான் பார்க்கல, ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அவன் அந்த செயலை கண்ணால் பார்த்துருப்பான், அதனால வந்து என்கிட்ட சொல்கிறான். ஓகே, ஏன்னா ஒரு மனிதர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுங்கிறனால அவன் சொல்கிற விஷயத்த நான் நம்புகிறேன். ஓகே, இது நடந்த செயல் தான் அப்படின்னு. ஸோ இங்கே ஃபேக்ட்ஸை பேசுகிறனால நம்ம ஈஸியாக, அதாவது நடக்கிற செயலை பேசுகிறனால நம்மளால் ஈஸியாக இந்த டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும், நம்பவும் முடியும். ஓகே, இந்த செயல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த செயல் பார்த்தீங்கன்னா இன்னும் செயல்பாட்டிலே இல்லை. இன்னும் ஃபியூச்சர் டென்ஸுங்கிற ஒரு விஷயம் இன்னும் செயல்பாட்டிலே வரல. செயலே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று இங்கிலீஷில் கிடையாது, எந்த டென்ஸ்லையுமே பொதுவாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, எந்த லாங்குவேஜ்லையும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே கண்ணால் அந்த செயலை பார்த்தீங்களா? செயல்பாட்டில் இருக்குது அந்த செயல், இன்னும் இல்லை. அப்போ இன்னுமே பார்க்காத ஒரு செயலை பற்றி நான் எப்படி பேச முடியும்? புரியுதுங்களா? செயல்பாட்டிலே இல்லாத நான் பார்க்காத ஒரு செயலை பற்றி நான் எப்படி பேச முடியும்? ஸோ அதனால தான் ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஏற்கனவே
பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் நான் செயல்பாட்டிலே பார்க்கல. அந்த செயலை நான் எப்படி நம்புறது? அந்த செயல் கிடையாது. ஸோ அதனால ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அந்த செயல் நடக்குமா நடக்காதா எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப நான் வந்து அதை நம்ப மாட்டேன். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை உருவாக்குறது? ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா எதிர்காலத்தில் வந்து இப்போ நிகழ்காலம், இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம். அப்போ அந்த பக்கம் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஒரு செயல் நடக்கத்தானே செய்யும். அதை நான் எப்படி தான் பேசுறது? ஓகே, அது எப்படி பேசுறது அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயலின் மீதான நம்முடைய எண்ணங்களை தான் தெரிவிக்க முடியும். செயலின் மீதான எண்ணங்களை தான் நம்ம தெரிவிக்க முடியும். அந்த எண்ணங்கள் நடைபெற வாய்ப்புள்ள காலம் இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லுவேன். அதே முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா நான் வந்து ஓடினான்னு சொல்லுவேன். ஆனால் இன்னுமே நடக்காத அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, செயலின் மீதான எண்ணங்களை அவன் ஓடுவான், அந்த எண்ணத்தை தான் தெரிவிக்க முடியும். அவன் அந்த செயலை செய்வான் அப்படின்னு சொல்லி எண்ணங்களை தான் தெரிவிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா, ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு இன்னும் வரல. நான் அவன்கிட்ட கேட்குறேன், இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், என்னடா அவன் வருவானா மணி 10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இங்கே வருவான் அப்படின்னு அவன் சொல்கிறது, இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வருவான்னு சொல்கிறது, அது செயலின் மீதான எண்ணத்தை தான் அவன் தெரிவிக்கிறான். அந்த செயலை அவன் செய்வான். ஸோ செயலின் மீதான எண்ணங்களை தான் நம்ம தெரிவிக்க முடியும். அந்த செயலின் மீதான எண்ணங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செயலின் மீதான எண்ணங்களை தான் நம்ம தெரிவிக்க முடியும். ஓகே, செயலின் மீதான எண்ணங்களை தான் தெரிவிக்க முடியும். இப்போ நான் இங்கே ப்ரெசண்டில் இருக்கிறேன், அவன் பாஸ்ட்டு, இது வந்து பாஸ்ட்டு. இப்போ நான் ப்ரெசண்டில் அவன்கிட்ட கேள்வி கேட்குறேன், என்னடா அவன் ஸ்கூலுக்கு வருவானா வரமாட்டானா இன்னைக்கு அப்படிங்கிறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நிகழ்காலத்தில் இங்கே இருந்துக்கிட்டு அவன் பள்ளிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், அவன் பள்ளிக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறான். 10 மணி ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் வரல. அதனால அவன் சொல்கிறான் அவன் வருவான், இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வருவான் அப்படிங்கிற அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நடக்கலை, இதுக்கு முன்னாடியும் பாஸ்ட்லேயும் நடக்கல, அது வாய்ப்பே இல்லை, இப்போவும் நடக்கலை. ஆனால் இந்த வருவான் அப்படின்னு சொல்லி அந்த செயலின் மீதான எண்ணம் நடைபெற வாய்ப்புள்ள காலம் அப்படின்னா அது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறனால, ஏன்னா இங்கேயும் இல்லைங்கிறனால இந்த பக்கம்தான் ஒரு வேளை நடந்துச்சுன்னா அது வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்குது அந்த செயல் அப்படிங்கிறதால இப்படி பேசும்போது நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்படி பேசும்போது இதை ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா செயலின் மீதான எண்ணம் நடக்க வாய்ப்புள்ள காலம் வந்து வருங்காலங்கிறனால இப்படி பேசுறத நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த செயல் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு காட்ட முடியாது. ஏன்னா பூமி இன்னைக்கு காலம் வந்து இங்கே தான் இருக்குது, அதனால தான் இது ப்ரெசன்ட் டென்ஸ். முடிஞ்சு போனது வந்து பாஸ்ட்டு. ஆனால் இப்போ நம்ம திங்கக்கிழமையில் இருக்கோம், செவ்வாய்க்கிழமை அங்கே பாரு அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காட்ட முடியுமா? நம்ம காட்ட முடியாது. ஓகே, திங்கக்கிழமை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் செவ்வாய்க்கிழமை வரும். திங்கக்கிழமையிலே இருந்துக்கிட்டு அந்த பாரு அங்கே செவ்வாய்க்கிழமை நடந்துகிட்டு இருக்கு, அதில் வந்து அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படிலாம் நம்மளால் காட்ட முடியுமானா முடியாது. ஆனால் நம்மளால் எண்ணங்களை தெரிவிக்க முடியும். அந்த செயல் நடக்கும் நடக்காது இந்த மாதிரி எண்ணங்களை தெரிவிக்க முடியும். அப்படி எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால நம்ம தெரிவிக்கிற எண்ணங்கள் நடைபெற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால அதை வருங்காலம் சொல்கிறோம். ஒருவேளை அவன் ஸ்கூலுக்கு வந்து இப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துகிட்டு இருக்கான், நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்தா வர்றான் பாரு, வருகிறான் பார் அப்படின்னு சொல்லுவேன். வருகிறான் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்காங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அவன் இன்னும் அந்த செயலை செய்யவே இல்லை, அதனால தான் இவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அது நடைபெற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால அவன் ஒருவேளை ஸ்கூலுக்கு வந்தான் அப்படின்னா அது இன்னும் தான் வரப்போகிறான் அப்படிங்கிறனால நம்ம அதை வருங்காலம் சொல்கிறோம். ஆனால் அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான செயலான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே இருந்துட்டு அவன் ஒப்பீனியனை சொல்கிறான், அவன் செய்வான், அந்த செயலை செய்வான், வருவான் அப்படின்னு. ஓகே, அதனால தான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்னே ஒன்று கிடையாது, நம்முடைய எண்ணங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, நான் போட்டியில்
வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுல என்னால் போட்டியில் வெற்றி பெற முடியும். சரி, உங்களுக்கு சிம்பிள் ஃபீச்சர் தானே போய்கிட்டு இருக்கு, அதனால இதுவே மாத்திரம் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் செயலில் ஜெயிச்சிருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன், அவன் பாரு அவன் ஜெயிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒருவேளை ஜெயிச்சிருந்தேன்னா பாஸ்ட் டென்ஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னுடைய எண்ணத்தை தான் சொல்கிறேன், நான் போட்டியில் வெற்றி பெறுவேன்னு என்னுடைய எண்ணத்தை தான் சொல்கிறேன். அப்போ அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால இதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே தவிர ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று நிகழ்காலத்தில் எப்படி இப்போ செயல் நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி ஃபியூச்சர் டென்ஸை காட்டி இந்த பார் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா காலம் இப்போ இங்கே தான் இருக்குது, நிகழ்காலத்தில் தான் இருக்குது, பூமி நிகழ்காலத்தில் தான் இருக்குது. வருங்காலங்கிறது ஓடி அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தான் வரும். அப்போ இங்கே இருந்துக்கிட்டே அந்த காலத்தை நம்மளால் காட்ட முடியாது. ஆனால் பாஸ்ட் டென்ஸை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்ல முடியாது. அப்போ நம்ம எண்ணங்களை தான் தெரிவிக்க முடியும். ஓகே, எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால அதை ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எந்த விதமான எண்ணங்கள் அப்படின்னா நம்ம ஒரு செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம். இப்படி செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் மாடல் ஆக்சிலரி. ஓகே, அதாவது சொல்லணும் அப்படின்னா துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சிலரி, இது வந்து எண்ணத்திற்கான துணை வினை சொற்கள். ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் டென்ஸை உருவாக்குறதுக்கு என்ன விதமான செயலின் மீது எண்ணங்களை தெரிவிக்கணும். அதாவது செயலின் மீதான எண்ணம் நிறையா இருக்கு. என்னால் ஜெயிக்க முடியும், அவன் இங்கே வரணும். அப்போ அவன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவும் அவன் வருதல் அப்படிங்கிற செயலின் மீதான என்னோட எண்ணம். அவன் இங்கே வரணும் அப்படிங்கிறது அந்த செயலின் மீதான என்னோட எண்ணத்தை தெரிவிக்கிறேன். செயலின் மீதான அவன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட எண்ணம் கிடையாது, அது இன்னும் போக போக தெளிவாக சொல்கிறேன். ஆனால் எண்ணத்தை தெரிவிக்கிறேன் அவன் இங்கே வரணும்னு. அப்போ இவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அது நிகழ்காலமாக ஆகிடும். அவன் வருகிறான், வந்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் வந்திருந்தானா இறந்த காலம் ஆகிடும். இந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறதுனால இதை நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயலின் மீதான எண்ணம் புரிஞ்சிருச்சு. செயலின் மீதான எண்ணம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உருவாக்குறதுக்கு செயலின் மீதான எந்த மாதிரியான எண்ணத்தை நம்ம கொண்டு போய் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, செயலின் மீதான சப்ஜெக்டோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம். பார்த்தீங்களா, நான் போட்டியில் வெற்றி பெறுவேன், சப்ஜெக்டோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம். ஓகே, சப்ஜெக்டின் விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் விருப்பத்தை, அதாவது விருப்பம் கிடையாது, செயலின் மீதான விருப்பத்தை அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சப்ஜெக்டின் செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் ஓகே சப்ஜெக்ட்னு சொல்றோம்னா அது பாசிட்டிவ் ஆயிடும். சப்ஜெக்ட் வந்து செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்குது. விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான். இதை வச்சுதான் நம்ம என்ன ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்றோம். சப்ஜெக்ட் வந்து செயலின் மீது ஒரு விருப்பத்தை தெரிவிக்குது, இந்த செயலை நான் செய்வேன் அப்படின்னு. அதை வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்றோம்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்றோம். ஓகே, நான் போட்டியில் வெற்றி பெறுவேன், செயலின் மீதான எண்ணம். சப்ஜெக்டோட செயலின் மீதான எண்ணம், நான் போட்டியில் வெற்றி பெறுவேன். ஓகே, இப்போ அது செயலின் மீதான விருப்ப எண்ணம் ரொம்ப முக்கியம். விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறோம், அப்போ அது ஃபியூச்சர் டென்ஸாக மாறுது. சப்ஜெக்டோட செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ஏன்னா விருப்ப எண்ணத்தை தானே நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ விருப்ப எண்ணம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸான ஒரு விருப்ப வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னா லைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட். இப்போ வந்து ஐ
ஐ லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இனிப்புகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நான் வந்து என்னோட விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறேன்ல, அப்போ லைக் யூஸ் பண்ணலாம்ல சப்ஜெக்டோட செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். இங்கே தான் நம்ம ஏன் லைக்குக்கும் நம்ம செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிற யூஸ் பண்ணுற அந்த வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா வில்னாலும் விருப்பம்தான், அதுக்கப்புறம் லைக் அப்படின்னாலும் விருப்பம்தான். இருந்தாலும் ஏன் நம்ம வந்து லைக்கை யூஸ் பண்ணாமல் ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், வில்லு யூஸ் பண்ணுறோம், ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த 2 லைக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த வார்த்தை ஒருவேளை ஃபேமஸாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு குழப்பம் வராது, இதை பற்றியே நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் லைக் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே, அப்போ நான் வந்து விருப்பம் தானே தெரிவிக்கணும், நான் லைக் போட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம். தெளிவாக ஒரு லாங்குவேஜை பேசணும் அப்படின்னா வெறும் அது எப்படி போகுதோ அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, சைடில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம பேசுகிறதும் கரெக்டு, இந்த இப்படி இருக்கிறது தான் எக்ஸாக்டாக கரெக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ லைக்குக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏன் வில்லை செலக்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர் டென்ஸுக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தோட்டத்தில் நிறையா மலர்கள் இருக்குது, தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தோட்டத்துக்கு, அது ஒரு மலர் தோட்டம். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு நான் வந்து அங்கே போகிறேன். நான் போய் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த மலர்களை பறிக்க விரும்புகிறேன், நான் அந்த மலர்களை பறிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து லைக். ஏன் அப்படின்னா ஐ லைக் டு பிளக் தி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி இதோட அர்த்தம். நான் அந்த மலர்களை பறிக்க விரும்புகிறேன், இது வந்து லைக். இதுவும் லைக் தான். இதே செயலின் மீதான விருப்பத்தை நம்ம வில்ல வச்சு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் மலர்களை பறிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா வில்லு. ஸோ இப்போ இதை ஃபியூச்சர் டென்ஸை சொல்லணும் அப்படின்னா ஐ வில் pluck the flowers, I will pluck the flowers. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விருப்பம்தான், செயலின் மீதான விருப்பம்தான், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம்தான். இதுவும் என்னது விருப்பத்தை தான் தெரிவிக்குது செயல் மீது. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த செயலில் நான் அந்த மலர்களை பறிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரர்கிட்ட நான் சொல்லும்போது, அதாவது அந்த மலர் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற அவர்கிட்ட நான் சொல்லும்போது, நான் அவர்கிட்ட ஏதோ பெர்மிஷன் கேட்குறேன் அப்படிங்கிற அந்த துணி இருக்குது. அதாவது நான் அந்த மலர்களை பறிக்க விரும்புகிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் பறிக்கிறேன், இல்லை அப்படின்னா நான் பறிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு துணி இதில் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மலர்களை பறிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பெர்மிஷன்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அந்த செயலை செய்வேன், அது உங்கள் தோட்டமாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான நான் அந்த செயலை செய்வேன்னு சொல்லி அந்த அவரோட பெர்மிஷனை பற்றி கவலைப்படவே இல்லை. அந்த மாதிரியான விருப்பத்தை தெரிவிக்குது இந்த வில் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்ப வார்த்தை. ஸோ விருப்பங்கிறது பார்த்தீங்கன்னா விருப்பத்திலே 2 விதமான விருப்பம் இருக்குது. ஒன்று நம்ம வந்து அந்த செயலை செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறது, இன்னொன்று அந்த செயலை செய்வேன் அதாவது பறிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எந்த மாதிரியான விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வேணும்னா, சப்ஜெக்டே அந்த செயலின் மீது ஸ்ட்ராங்கான செயலை செய்வேன் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த விருப்ப வார்த்தை தான் வேணும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சியை கொண்டிருக்கு. அதாவது இந்த செயலை நிறைவேற்ற நான் அவரோட பெர்மிஷன் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கு. ஆனால் இந்த வில்லு பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டன்சியில் இருக்குது. அதாவது இதுவே சுயமாகவே அந்த செயலை செய்யும், அவர்கிட்டலாம் கேட்காது. அதாவது தமிழில் தெளிவாக சொல்லணும்னா இது வந்து சார்பில் இருக்குது.
அதாவது இந்த செயலை நிறைவேற்ற அவரை சார்ந்து தான் இருக்குது. ஓகே, அவர் பெர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு அவரை சார்ந்து இருக்குது இந்த செயல் நிறைவேறதுக்கு. சப்ஜெக்ட் இந்த செயல் நிறைவேறதுக்கு அவரை சார்ந்து இருக்கு. பெர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அதை பொறுத்து, ஏன்னா அவரை சார்ந்து தான் இருக்குது இது. ஆனா இது பார்த்தீங்கன்னா சுயசார்பு இல்லைன்னா தற்சார்பு. இது என்ன செய்யுதுன்னா அவரோட பெர்மிஷன்லாம் கேட்கல, அந்த செயலை சப்ஜெக்டே வாண்டடா செய்யும். சுயசார்பு அதுவே வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதுவே, அதாவது நானே அந்த மலர்களை பறிப்பேன் சொல்லும்போது அவர்கிட்ட நான் பெர்மிஷன்லாம் கேட்கல, நானே அந்த செயலை செய்வேன் அப்படிங்கிற அந்த துணி தான் இதுல இருக்குது. ஸோ இந்த வில்லோட விருப்பம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்சி, அதாவது சுயசார்பு. நானே அந்த செயலை செய்யறதுக்கான விருப்பத்தை கொண்ட அந்த ஒரு துணி வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லில் இருக்கு. ஸோ நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா சப்ஜெக்டே அந்த செயலை ஸ்ட்ராங்காக அந்த செயலை செய்ய விருப்பப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணுமே தவிர இது இந்த மாதிரி லைக் மாதிரி ஒரு அடுத்தவங்களை வந்து சார்ந்தோ இல்லைன்னா ஒரு தயக்கத்திலோ இருக்கிற ஜஸ்ட் எண்ணத்தை ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தேவை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த செயலின் மீது செயலை செய்யக்கூடிய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் வேணும், யாரோட தயமும் இல்லாம. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வில்லு தான் வேணும் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி, ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், ஃபியூச்சர் டென்ஸ் என்ன சப்ஜெக்ட் அந்த செயலை செய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் படிப்பேன், அவன் வருவான் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் அந்த செயலை செய்யும், ஸ்ட்ராங்கா செய்யும், செயலை செய்ய விருப்பப்படும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நான் ஸ்கூலுக்கு வருவேன் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ சப்ஜெக்டே அந்த செயலை செய்ய ஸ்ட்ராங்கா விருப்பப்படுது, அந்த மாதிரியான விருப்ப வார்த்தை தான் நம்ம தெரிவிக்கணும். அப்ப அந்த மாதிரியான விருப்ப வார்த்தை தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அது எதுல இருக்குன்னு பார்த்தா வில்லுல தான் இருக்கு, லைக்ல கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா வில்ல தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. லைக்க ஃபியூச்சர் டென்ஸுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கா சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை தெரிவிக்கவில்லை லைக்கு. ஆனா வில் அந்த மாதிரி தெரிவிக்குது. ஓகே, வில்லுல இருக்கிற விருப்பம் அந்த விருப்பம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணிட்டோம், வில்ல செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ வில்ல செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வில்லு வரைக்கும் வந்தாச்சு. ஏன் இங்க ஒரு விருப்ப வார்த்தையை போட்டோம், நிகழ்காலமும் இறந்த காலத்திலையும் அதோட விருப்பத்தை பத்தி பேசல, அங்க என்ன நடக்குதோ அந்த ஃபேக்டை பத்தி பேசுறோம். அவன் ஓடுகிறான் அப்படிங்கிறலாம், அவன் செயலை செய்யறான், அந்த உண்மையான செயலை நான் சொல்றேன், ஆமா அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லி. அதுல சப்ஜெக்டோட விருப்பத்திலாம் சொல்லல, செயல் நடக்குது, அந்த உண்மையை பேசுறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி அவன் ஓடினான்னு சொல்லும்போது செயல் நடந்துச்சு, அந்த உண்மையை பத்தி பேசுறோம், ஆமா அவன் ஓடினான் அப்படின்னு. ஆனா அவன் ஓடுவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் மீது நம்ம எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம். ஓகே, அப்ப எண்ணத்தை தெரிவிச்சாதான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணத்தை செயலின், அதாவது சப்ஜெக்டோட செயலின் விருப்ப எண்ணத்தை ஸ்ட்ராங்கா தெரிவிக்கக்கூடிய வில்ல போட்டிருக்கோம், லைக்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்டோம். ஓகே, இப்ப இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த விருப்பத்தை மட்டும் தான் தெரிவிச்சிருக்கோம், அது எந்த செயல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்கா விருப்பப்படுது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது எந்த செயல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்ததுல. அப்ப நம்ம கிட்ட எத்தனை வெர்ப்ஸ் இருக்குது, இப்ப பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாக்குற வரைக்கும் நம்ம கிட்ட எத்தனை இருந்துச்சு, 4 வெர்ப் தான் இருந்துச்சு. ஏன்னா அதுவே அந்த ரெண்டுக்கும் போதும், பிரசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா இப்ப நான் 49th கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னொரு வெர்பு ஆட் ஆயிடுச்சு, 5வது வெர்பா ஒன்று ஆட் ஆயிடுச்சு. அப்ப அந்த வெர்பு அப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வெர்போட தன்மை, 5 வெர்போட தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். ஓகே, இப்ப 5 வெர்புல எந்த வெர்பு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். 5 வெர்புல எந்த வெர்பு செலக்ட் பண்ணணும், அதாவது இப்படி 5 வெர்பு இருக்குது, இந்த 5 வெர்புல எந்த வெர்பை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நமக்கு என்ன விதமான வெர்பு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். இங்க என்ன விதமான வெர்பு தேவை அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்னாவே
காலம் கிடையாது. வெறும் செயல் மட்டும் இருக்கு. அந்த செயலின் மீதான விருப்பத்தை மட்டும்தான் நம்ம தெரிவிக்க முடியும். ஃபியூச்சர் டென்ஸ்னாவே காலம் கிடையாது. நோ டைம். நோ டைம்னா என்ன? ஃபியூச்சர் டென்ஸுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, ஃபியூச்சர் டென்ஸுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம செயலின் மீதான விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால நம்ம அதை ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன வெர்பு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, காலத்தை காட்டாத வெர்பு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. தெரியுதா? ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையாது. செயலின் மீதான விருப்பத்தை மட்டும்தான் தெரிவிக்கணும். அப்போ காலத்தை அந்த வெர்பு காட்டக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஒன்று கிடையாது. செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிறோம். அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் எதிர்காலங்கிறதுனால அது ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ்னு ப்ரெசென்ட் மாதிரியோ ஃபாஸ்ட் மாதிரியோ ஒன்று கிடையாது. ஸோ இந்த செலக்ட் பண்ணுற வெர்புக்கு டென்ஸ் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான அஸ்பெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம்? மொத்தம் 4 அஸ்பெக்ட் இருக்குது. சிம்பிள் அஸ்பெக்ட், கண்டினியூஸ் அஸ்பெக்ட், பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். சிம்பிள் அஸ்பெக்ட்னா ஜஸ்ட் செயலை செய்கிறேன், அந்த செயலை நான் செய்கிறேன், அவ்வளோதான். கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா சப்ஜெக்ட் இப்போ அந்த செயலில் தான் எக்ஸாக்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் ஓடிக்கொண்டிருந்தான், அவன் படித்து கொண்டிருந்தான். சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலில் தான் இருக்கிறது. பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட்னா அவன் ஓடி இருக்கிறான், அவன் ஓடி இருந்தான். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா அவன் ஓடிக்கொண்டே இருந்தான், அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி. ஓகே, ஆனால் நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒரு காலம் தான் கிடையாதே தவிர நம்ம அஸ்பெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். நான் ஓடுவேன், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், நான் ஓடிக்கொண்டிருப்பேன், நான் ஓடிக்கொண்டிருந்திருப்பேன். ஸோ நம்ம டென்ஸ் தான் நமக்கு கிடையாது, அதாவது டைம் தான் கிடையாதே தவிர ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். எந்த விதமான வெர்பு வேணும் அப்படின்னா ஃபியூச்சர் வெர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா டைம் காட்டக்கூடாது. டைம் காட்டக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சருங்கிற ஒரு காலமே இல்லை. செயலின் மீதான விருப்பத்தை மட்டும்தான் நம்ம தெரிவிக்கிறோம். அப்போ டைம் காட்டக்கூடாது. ப்ரெசண்ட் பாஸ்ட் மாதிரி டைம் காட்டக்கூடாது. செகண்ட் என்ன அப்படின்னா அஸ்பெக்ட். நம்ம என்ன அஸ்பெக்ட்டுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்? சிம்பிள் அஸ்பெக்ட்டுக்கா, கண்டினியூஸ் அஸ்பெக்ட்டுக்கா, பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட்டுக்கா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்டுக்கா? அப்போ அஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதோ, என்ன நமக்கு வாண்டட் போட்டுப்போம். நமக்கு என்ன வாண்டடோ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்போ நம்ம சாதாரண சிம்பிள் அஸ்பெக்ட்னா என்ன? ஜஸ்ட் அந்த செயலை செஞ்சேன், இந்த மாதிரி அஸ்பெக்ட் தான் சிம்பிள் அஸ்பெக்ட். கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா செஞ்சு கொண்டிருந்தேன், செஞ்சு கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி சப்ஜெக்ட் செயலில் இருக்கிற அஸ்பெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 5 வெர்பில் இந்த சிம்பிள் அஸ்பெக்ட்டுக்கு டைமே காட்டாத ஒரு இது எடுக்கணும். ஓகே, அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இருக்குது நம்மக்கிட்ட. மொத்தம் 5 வெர்பு இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புன்னு போட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இருக்குது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இருக்குது. அதுக்கடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இருக்குது. அஞ்சாவது வெர்பா நம்ம என்ன கொண்டு வந்து வச்சிருக்கோம்? டைமே கிடையாத சிம்பிள் அஸ்பெக்ட்ல இருக்கிற டைம் கிடையாத சிம்பிள் அஸ்பெக்ட். அதே நேரத்தில் நோ டைமே கிடையாத வெர்பு இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா அது தெளிவா புரியும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புனா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வெர்பு போட்டுக்கலாம்? சி போட்டுக்கலாம். ஓகே, அப்போதான் நமக்கு அதாவது நிறையா வெர்ப்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயங்களை சொன்னால் தெளிவாக புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெர்பை எடுத்து சொன்னால் தான் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ பாஸ்ட் டென்ஸில் இது என்ன சொல்கிறோம்? சா. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் சீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சீன்.
மறுபடியும் சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அஞ்சாவதா ஒரு வெர்பு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சிம்பிள் ஆஸ்பெக்ட்னா என்ன? செஞ்சேன், செய்கிறேன், இந்த மாதிரி செயலை காட்டக்கூடியது. சப்ஜெக்ட் அதில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டலை. செய்து கொண்டு இருக்கிறது, படித்து கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல காட்டலை. ஜஸ்ட் ஓடுகிறார், ஓடினார், படித்தார், படிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல காட்டக்கூடிய செயல் கொண்ட ஒரு வெர்பு. அதே நேரத்தில் இதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் ஆஸ்பெக்ட் ஆனால் நோ டைம் அப்படின்னா அப்படி ஒரு வெர்பு இருக்குது. அதுதான் அஞ்சாவது வெர்பு. அஞ்சாவது வெர்பு எந்த மாதிரியான வெர்பு அப்படின்னா ஜஸ்ட் செயலை செய்கிறார், செய்தார், அந்த மாதிரியான தன்மை கொண்ட சிம்பிள் ஆஸ்பெக்ட் தன்மை கொண்ட வெர்பு. அதாவது செயல் தன்மை கொண்ட வெர்பு. அதே நேரத்தில் அதுக்கு டைம் இருக்கானா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இதுக்கு என்ன டைம் இருக்குது? ப்ரெசன்ட், நிகழ்காலம் டைம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய அஞ்சாவது வெர்பான சிம்பிள் ஆஸ்பெக்ட் ஆனால் நோ டைம், இதை இன்ஃபினிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்ஃபினிட்டின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ஒரு இடத்துக்கு வேணா ஓகேயா இருக்கும். கிராமரில் மற்ற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த வெர்பு வரும். அந்த இடங்கள்லாம் அதை இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே பிரச்சனை வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் செயலை செய்தார், செய்கிறார் அப்படிங்கிற சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஒரு வெர்பு. அதே நேரத்தில் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுவும் சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு, ஆனா டைம் இருக்குது, டைம் பிரசன்ட். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா டைம் கிடையாது. செய்கிறார் அப்படின்னு இது சொல்லுது, ஆனா நிகழ்காலத்தை சொல்லுது. ஆனா இங்க வந்து செய்கிறார் அப்படின்லாம் சொல்லல. அதாவது அந்த மாதிரியான செய்கிறார், அந்த மாதிரியான செய்தார், அந்த மாதிரியான ஆஸ்பெக்டை தான் இதுவும் கொடுக்கும். ஆனா டைம் காட்டாது. செய்கிறாரா, கிராரா இல்ல செய்தாரா அந்த டைம்லாம் காட்டாது. ஜஸ்ட் அதே மாதிரி சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ஓகே, சிம்பிள் ஆஸ்பெக்ட்னா என்ன? சிம்பிள் ஆஸ்பெக்ட்னா செய்தார், செய்கிறார், அதுதான் சிம்பிள் ஆஸ்பெக்ட். கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்னா கொண்டிருந்தார், கொண்டிருக்கிறார், அதாவது சப்ஜெக்ட் அந்த செயல தான் எக்ஸாக்டா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அந்த செயல தான் எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்லாது. ஜஸ்ட் அந்த செயலை செய்வார், செய்வார், செய்வார் அந்த மாதிரி தான் சொல்லும். ஓகே, ஏன் அப்படின்னா அதாவது செய்வார்னு கூட சொல்லாது. ஜஸ்ட் டைம் கிடையாது இதுல, அவ்வளவுதான். ஆனா ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்பை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுனால இதுல பாத்தீங்கன்னா செயல் டைம் இருக்குது, டைம் வந்து ப்ரெசன்ட். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடையாது. ரொம்ப முக்கியமான வித்தியாசமே என்னன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இதுல வந்து டைம் கிடையாது. ஓகே, ஆனா சிம்பிள் ஆஸ்பெக்ட் செய்தார், செய்கிறார், அந்த மாதிரி சிம்பிளா செயலை செய்கிறாருங்கிறது காட்டும். அதே நேரத்தில் டைம் காட்டாது, எந்த டயத்தில் செய்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டாது. ஏன் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அப்படிங்கிற டைம் இருக்கு, செய்தார் அப்படின்னு. சீயிங்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் இருக்கு? இதுல டைம் கிடையாது. செயல் வந்து ஆக்ஷன் வந்து ஆக்டிவா இருக்கு, ஆக்ஷன் வந்து ஆக்டிவ், ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், டைம் வந்து கிடையாது. ஓகே, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட், ஆனா டைம் இருக்கானா? டைம் வந்து கிடையாது. ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆக்ஷன் வந்து இருக்கு, ஆனா சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. இந்த மாதிரி கொண்டிருக்கிறார், கொண்டிருந்தார் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இல்ல. செய்தார், செய்கிறார் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருக்குது. ஓகே, செயல்தன்மை என்ன? ஜஸ்ட் செய்தார், செய்கிறார் அந்த செயல்தன்மை. இந்த மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸாக்ட் ஆக்டிவ்ல இருக்கிற செயல்தன்மை கிடையாது. ஸோ இந்த இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஸ்பெக்ட் செயல்தன்மை கூடிய அதே நேரத்தில் காலம் இல்லாத வெர்பு இது. ஓகே, ஸோ நம்ம கிட்ட இப்ப 5 விதமான வெர்பு இருக்கு. நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா டைம் காட்டாத அதே நேரத்தில் டைம் காட்டாத ஒரு சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல இருக்கிற வெர்பு தான் நம்ம இங்க போடணும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஆனா அந்த வெர்பு வந்து டைம் காட்டக்கூடாது. ஏன்னா டைம் காட்டிருச்சு அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது. டைம் காட்டிடுச்சுன்னா ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் போயிடும், இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ் போயிடும். டைம் காட்டாம ஏன் அப்படின்னா நம்ம வெறும் செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம். நம்ம எண்ணத்தை தெரிவிச்சிட்டோம், அது என்ன செயல் அவ்வளோதான்.
அந்த செயலுக்கு காலம் இருக்கக்கூடாது. செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கிறது தான் நம்மளால் எண்ணத்தை மட்டும் தான் தெரிவிக்க முடியும். அந்த அப்படி தெரிவிக்கிற எண்ணம் நடைபெற வாய்ப்புள்ள காலம் எதிர்காலங்கிறதுனால நம்ம எதிர்காலம் சொல்கிறோமே தவிர அதுக்கு காலம் இருக்கக்கூடாது. இங்கே வர்ற வெர்பு வந்து என்ன இருக்கணும்னா டைம்லெஸ் வெர்பாக இருக்கணும். அதாவது டைம் இல்லாத வெர்பாக இருக்கணும். இந்த வெர்புக்கு டைமே இருக்கக்கூடாது. இங்கே மாதிரி அது பாஸ்ட் ப்ரெசண்ட்னா அது டைம் காட்டக்கூடாது. அப்போ இங்கே இதை போட முடியுமானா இது ப்ரெசண்ட் தூக்கிடலாம். பாஸ்ட் இதுவும் காலத்தை காட்டுது. சீயிங் ஆனால் இது வந்து என்ன சொல்லுதுன்னா கண்டினியூஸ் அஸ்பெக்டில் இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் அதில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நமக்கு அந்த மாதிரி அஸ்பெக்ட் கிரியேட் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு செயலை செய்வார் அந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோமே தவிர அப்போ இந்த கண்டினியூஸ் அஸ்பெக்டில் இருக்கிற இதுக்கும் காலம் கிடையாது. அப்போ இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு சொன்னால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அஸ்பெக்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து கண்டினியூஸ் அஸ்பெக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணல. சப்ஜெக்ட் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. பார்க்கிறார் அவர் வந்து பார்ப்பார் அப்படி மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வாட்ச் போட்டுப்போம். படம் பார்க்குறத பற்றி நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறேன் அப்படிங்கிற நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நான் படம் பார்ப்பேன், நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து என்ன காட்டணும், காலம் காட்டாத அதே நேரத்தில் வெறும் செயலை மட்டும் சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற செயலை தான் நம்ம காட்டணும். ஓகே. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா இது கண்டினியூஸ் அஸ்பெக்டில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. காலம் காட்டலை ஆனாலும் செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. இங்கே காலம் காட்டுது ஆனாலும் கண்டினியூஸ் அஸ்பெக்டில் இருக்குது. நமக்கு தேவை வந்து சிம்பிள் அஸ்பெக்ட் தான். அதாவது ஜஸ்ட் அந்த செயலை செய்வார். அதாவது நான் வந்து படம் பார்ப்பேன் அப்படி தான் சொல்கிறேனே தவிர நான் படம் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு கண்டினியூஸ் அஸ்பெக்டில் சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாக்டாக அதில் தான் இருக்குன்னுலாம் நான் காட்டலை. ஜஸ்ட் அந்த செயலை செய்வேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு இந்த அஸ்பெக்ட் தேவை கிடையாது. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை வந்து செயல் இருக்கக்கூடிய சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற அதே நேரத்தில் காலம் காட்டாத வெறுப்பு நம்ம ஒன்று 5வது வெறுப்பாக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம போட்டோம்னா கரெக்டாக செட் ஆகும். ஓகே. இந்த வெறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டைம். அஸ்பெக்ட் என்னன்னா சிம்பிள். அஸ்பெக்ட் என்னன்னா சிம்பிள். சிம்பிள் அஸ்பெக்ட்னா என்ன, ஜஸ்ட்டு செயலை செஞ்சேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் சிம்பிள் அஸ்பெக்ட். ஒரு செயல் ஜஸ்ட்டு செய்கிறேன் அவ்வளோதான். அப்போ சிம்பிள் அஸ்பெக்ட்னா இங்கே வந்து என்னவா மாறிடுதுன்னா அவர் அந்த ஐ வில் வாட்ச் போட்டுப்போம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் படம் பார்ப்பேன் அவ்வளோதான். சிம்பிள் அஸ்பெக்ட் அந்த செயலை செய்வேன் அவ்வளோதான். செய்து கொண்டிருப்பேன்னு கண்டினியூஸ் அஸ்பெக்டில் பேசலை. சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குன்னு பேசலை. ஓகே. அதனால ஐ வில் வாட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியும். இதில் வந்து காலம் கிடையாது. நம்ம வாட்சை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வரல, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு தான் காலம் கிடையாது. ஓகே. ஏன்னா நம்ம தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இதே விஷயம், அதாவது இதே ஃபார்ம் இருக்கிற ஆனாலும் இதுக்கு காலம் கொடுத்து வச்சுருக்கோம் ப்ரெசென்ட்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெர்பு கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு காலம் கிடையாதுன்னு. ஸோ இப்போ நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியணும். காலமே இல்லாமல் நம்மக்கிட்ட 3 வெர்பு இருக்குது. அது உங்களுக்கு புரியணும். ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி புரியறதுக்கு. ஸோ இப்போ டென்ஸ்லெஸ் வெர்பு நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்க்குற வரைக்கும் 2 தான் இருந்துச்சு. ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு டென்ஸ்லெஸ் வெர்பு எத்தனையா மாறிடுச்சு அப்படின்னா 3 ஆயிடுச்சு. ஆனால் அஸ்பெக்ட் தான் வேறு. இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்சிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் செயல் என்னவா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஆனால் டைம் கிடையாது. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் செயல், சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வாட்சுது செயல் கம்ப்ளீட்டட். அதே நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா டைம் கிடையாது, டைம் நோ. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கக்கூடிய
சிம்பிள் அஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய அதே நேரத்தில் டைம் இல்லாத ஒரு வெர்பு நம்ம வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா வாட்ச். ஸோ இந்த மூணுக்குமே டைம் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அஸ்பெக்ட். இது வந்து இது என்ன அஸ்பெக்ட்னா பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட். அதாவது செயல் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் காலம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அஸ்பெக்ட். நமக்கு அஸ்பெக்ட்ஸை பற்றி நல்லா தெளிவாக தெரியணும். அதாவது நிகழ்காலத்திலே 4 விதமான அஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஓடுகிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி 4 விதமாக பேச முடியும். நிகழ்காலத்திலே 4 விதமான அஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் டென்ஸ்லெஸ் வெர்புக்கு 3 விதமான டென்ஸ்லெஸ் வெர்பு இருக்கு. எதுலேயுமே டென்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அஸ்பெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. மூணுமே செய்கிற செயல் ஒன்று தான், ஆனால் அஸ்பெக்ட்ஸ் வேற. இங்கே ஜஸ்ட்டு செயலை செய்வார் அந்த மாதிரி தெரிவிக்கக்கூடிய அதுதான். அவ்வளோ செய்வார், செய்கிறார், அந்த செய்தார் அந்த மாதிரி. ஆனால் இங்கே காலம் கிடையாது. இங்கே அவர் செயலை செஞ்சிட்டாரு ஆனால் காலம் கிடையாது. இங்கே செயலில் இருக்கிறாரு ஆனால் காலம் கிடையாது. அந்த மாதிரி டென்ஸ்லெஸ் வெர்பு 3 வச்சுருக்கோம். ஓகே, இதை நீங்கள் இந்த வாட்சை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு டென்ஸ் கிடையாது, அஸ்பெக்டை மட்டும் நீங்கள் பார்க்கணும். அஸ்பெக்ட் என்ன? செயலை செய்கிறார், செய்தார், அந்த மாதிரியான அஸ்பெக்ட், சிம்பிள் அஸ்பெக்ட். ஓகே, ஏன்னா இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அடுத்த வர்ற எல்லாமே ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இந்த அஸ்பெக்ட் வந்து நிறையா இடங்களில், இந்த வெர்பு வந்து நிறையா இடங்களில் யூஸ் ஆகும். டென்ஸே காட்டாத ஆனாலும் சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற இந்த வெர்பு பார்த்தீங்கன்னா நிறையா இடங்களில் யூஸ் ஆகும். ஓகே, அதனால தான் ஏன்னா நான் 49th கிளாஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுறோங்கிறதுனால இந்த மாதிரி டென்ஸே இல்லாத வெறும் செயல் மட்டும் காட்டக்கூடிய அதே நேரத்தில் தன்மைகள், செயலின் தன்மைகள் வித்தியாசமாக இருக்கக்கூடிய வெர்ப்ஸை நம்ம தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம் காட்டலை, ஆனாலும் செயலின் தன்மை வேற, அஸ்பெக்ட்ஸ் வேற. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஐ வில் வாட்ச் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட செயலின் மீதான எண்ணத்தை நான் தெரிவிச்சிட்டேன். செயலின் மீதான எண்ணம் வந்து வில்லு. அது என்ன செயல் அப்படின்னா வாட்ச். இதில் காலம் கிடையாது. அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா என்னோட செயலின் மீதான எண்ணம் என்ன அப்படின்னா தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் படம் பார்ப்பேன், நான் படம் பார்ப்பேன். இவ்வளோதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பிரச்சனை இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் எ மூவி டுமாரோ. நாளைக்கு நான் ஒரு படம் பார்ப்பேன். ஐ வாட்ச் எ மூவி டுமாரோ. நாளைக்கு நான் ஒரு படம் பார்க்கிறேன். இதோட தமிழ் மீனிங் என்னன்னா நாளை. ஃபுல்லாக எழுதுறோம் ஏன்னா நமக்கு வந்து 3 இது பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அதாவது ஐ வாட்ச் எ மூவி டுமாரோ அப்படின்னு சொல்கிறேன். இதோட அர்த்தம் என்னன்னா நாளை நான் ஒரு படம் பார்க்கிறேன். ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இதுலேயே ஃபியூச்சர் டென்ஸ் தன்மை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஏன்னா நாளைக்கு தானே இந்த செயல் நடக்க போகுது, அப்போ இதுவே எதிர்காலம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓகே, அடுத்து ஐ ஆம். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் எடுக்கும்போது. ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டுமாரோ. இதோட அர்த்தம் என்னன்னா நாளை நான் படம் பார்க்க அதாவது நம்ம இங்கே கோயிங் இருக்கு பாருங்க, அதில் நம்ம டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இதோட அர்த்தம் என்னன்னா நாளை நான் படம் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தமிழில் பேசுறது கிடையாது. ஆனால் இதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனால் இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஓகே இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது கிரியேட் பண்ணுறது.
இப்போ என்ன கிரியேட் பண்ணோம்? ஐ வில் வாட்ச் எ மூவி டுமாரோ. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நாளை நான் ஒரு படம் பார்ப்பேன். நீங்க யோசிக்கலாம், இந்த மூணுலயும் நம்ம வந்து டுமாரோன்னு இருக்குது, செயல் நாளைக்கு தான் நடைபெற போகுது. அப்ப இந்த மூணுமே ஃபியூச்சர் டென்ஸ் தானே. அப்புறம் இந்த ஆல்ரெடி ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இதுலயே வந்து நமக்கு வந்து நாளைக்கு செய்யறதுக்கான செயலை சொல்லிட்டோம்ல அப்படின்னு. ஆனா இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, நாளை நான் ஒரு படம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் செய்ய போற அந்த செயலை ஜஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எதுல இருக்கு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குது. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு படம் பார்க்கிறேன், நாளை நான் ஒரு படம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு, அந்த பிளான்ல இருக்கேன் அப்படிங்கிறதோட அர்த்தம். இது என்னன்னா, ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டுமாரோல நான் வந்து, ஏன்னா சப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டா அந்த செயல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். ஏன்னா கோயிங் டு கண்டினியூஸ் சஸ்பெக்ட் வந்தாவே சப்ஜெக்ட் அந்த செயல்ல இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருக்கோம். அப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டேன், ட்ரெஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிட்டேன், அவங்களும் வந்துருவாங்க, நான் நாளைக்கு கண்டிப்பா இதுக்கு படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆயிட்டேன் நான். ஸோ இங்க பிளான் பண்ணியிருக்கேன், இங்க ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஸோ ரெண்டுக்குமான தன்மை வித்தியாசம் இருக்கு. நாளை நான் ஒரு படம் பார்க்கிறேங்கிறதுல ஜஸ்ட் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டும்போது நான் டிக்கெட்லாம் எடுத்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு நான் அந்த படத்துக்கு போக போகிறேன் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா சப்ஜெக்டை நம்ம அந்த செயலில் நிலைப்படுத்தி இருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ வில் வாட்ச் எ மூவி டுமாரோல, அதாவது நாளை நான் ஒரு படம் பார்ப்பேன்னு சொல்லும்போது ஜஸ்ட் என்னோட விருப்பத்தை சொல்கிறேன். நான் இன்னும் அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராகலை, என்னோட விருப்பத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா இதை விட ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு, அதை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு, படித்து முடிச்சு தான் அவர் வந்து சென்னைக்கு வர போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ கோ டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸ். என்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சென்னைக்கு போகிறேன். தமிழில் சொல்லி எழுதிடுவோம். என்னுடைய படிப்பு, இது எல்லாத்துலேயும் இப்படி போட்டுக்குவோம். என்னுடைய படிப்பு முடிந்த பின் என்னுடைய படிப்புக்கு பிறகுன்னா எக்ஸாக்டா சொல்றோம். சரி, ஓகே, என்னுடைய படிப்புக்கு பிறகுனே போட்டுருவோம். படிப்பிற்கு பிறகு நான் சென்னை செல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜஸ்ட் ஒரு பிளானில் தான் இருக்குது. நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்னோட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு போகலான் இருக்கேன், சென்னைக்கு போகிறேன், ஜஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். ஆனால் இங்கே ஐ ஆம் கோயிங் டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேலைக்கு ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் இதாகிடுச்சு, இல்லை நானக்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிருச்சு, அதனால நான் இப்போ அந்த செயலில் இருக்கிறேன். ஓகே, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் வந்து என்னோட படிப்பு முடிஞ்சதும் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா சப்ஜெக்டை நீங்கள் நிலைப்படுத்தும் போது நீங்கள் அந்த செயலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம்.
இங்கே ஜஸ்ட்டு ஐ கோ டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸ்ன்னு சொல்லும்போது நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு என்னோட பிளானை, ஜஸ்ட்டு என்னோட எண்ணத்தை சொல்கிறேன். ஜஸ்ட்டு பிளான் தான், எண்ணம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் சென்னைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிளான் சொல்கிறோம். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கடுத்து வர்ற ஐ வில் கோ டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா என்னோட செயல் விருப்பம் இருக்குது. நான் என்னோட ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதும் சென்னைக்கு போவேன், சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கிறதுல, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் என்னோட பிளானை தெரிவிக்கிறேன், நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சப்ஜெக்டை நம்ம அதில் நிலைப்படுத்திட்டோம்னா நான் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு போய்கொண்டிருப்பேன், அதாவது போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்டை நம்ம எக்ஸாக்டாக செயலில் நிலைப்படுத்தியிருக்கிறதுனால நான் வந்து அந்த பிளானில் இப்போ இருக்கிறேன். நான் இப்போ எல்லாத்துட்டையும் வேலைக்கெலாம் சொல்லி வச்சிட்டேன், இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் இப்போ அந்த செயலில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து தமிழில் வந்து அப்படி இந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. நான் சென்னைக்கு போகிறேன் அந்த மாதிரி தான் பேசுகிறோம். அதனால தான் நம்ம தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி பேசுகிறோம், அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இங்கிலீஷாகவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சப்ஜெக்ட் இங்கே செயலை நிலைப்படுத்தியிருக்கோம், அப்போ சப்ஜெக்ட் அந்த செயலில் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதாவது சப்ஜெக்டை செயலை நிலைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை கூட அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நம்ம வந்து தமிழில் நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் இதில் தான் சொல்லுவோம். நம்ம பிளானையே நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம செயல் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஜாப்பில் வந்து நமக்கு கிடச்சிருந்தாலும் இல்லை ஆல்ரெடி சென்னையில் இருக்கவங்க நமக்கு வேலை வாங்கி கொடுக்க ரெடியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் பேசுவோம், நான் சென்னைக்கு போகிறேன்னு தான் பேசுவோம். ஆனால் அவங்க ஜஸ்ட்டு பிளானை தெரிவிக்க மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் செயலில் இப்போ எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இங்கே வந்துடுவாங்க, சப்ஜெக்ட் அந்த செயலை நிலைப்படுத்திடுவாங்க. ஓகே, ஸோ தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பேச்சு வழக்கில் வித்தியாசம் இருக்குங்கிறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் செயல் அந்த ஒரு இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாவே அங்கே இருந்து இவங்க இங்கே வந்துடுவாங்க, சப்ஜெக்ட் அந்த செயலை நிலைப்படுத்திடுவாங்க. புரியுதா ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு? ஆனால் இந்த ஐ வில் கோ டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸில் ஜஸ்ட்டு என்னோட எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறேன், என்னோட செயல் விருப்பத்தை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். இங்கே நான் அந்த செயலை இருந்துகிட்டு இருக்கேன், என்னோட விருப்பம் கிடையாது. இங்கே ஜஸ்ட்டு என்னோட அந்த பிளானை சொல்கிறேன், என்னோட விருப்பம் கிடையாது, நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் இங்கே நான் வந்து என்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறேன், செயல் மீதான என்னுடைய எண்ணமான அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறேன். ஐ வில் கோ டு சென்னையில் நான் சென்னைக்கு செல்வேன். இந்த மூணுமே நடைபெற வாய்ப்பு இருக்கிற காலம் எதிர்காலம் தான், ஆஃப்டர் மை ஸ்டடீஸ் தான். ஆஃப்டர் மை ஸ்டடீஸ்னா எதிர்காலம் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது, செயல் தன்மையில் வித்தியாசம் இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னுடைய பிளானை தெரிவிக்கிறேன், ஆனால் தமிழில் இதில் தான் நம்ம பேசிடுறோம், அப்படிங்கிறனால இதை நம்ம புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் இங்கே நிலைப்படுத்தும் போது செயல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஜஸ்ட்டு ஐ வில் கோ டு சென்னை ஆஃப்டர் மை ஸ்டடீஸில் நான் அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு என்னுடைய செயல் என்ன விருப்பத்தை தான் தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ மூணுமே வருங்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் இப்படி பேசும்போது என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஃபியூச்சர் டென்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணலாம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை இந்த மாதிரியும் சொல்லலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம், நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு தானே அர்த்தம். அது மாதிரி நான் போகிறதுக்கு எல்லாரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். ஆனால் அப்படி போகிறதுங்கிறது வந்து என் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம், ஆனால் அதுக்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நம்மளால் பேச முடியும்ல. ஓகே, ஏன்னா சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்குல்ல. ஆனால் நான் போகிறது வந்து சப்ஜெக்ட், நான் இப்போ அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த செயல் நிறைவேற காலம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலம், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த செயலை நான் இருந்துகிட்டு தான் இருக்கேன்.
அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த செயலை வந்து செய்கிறேன். ஆனால் அது எப்போ செய்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மோடி கம்ஸ் டுமாரோ மாதிரி நான் அந்த செயலை செய்கிறேன். ஆனால் செய்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அவ்வளோதான். அதுதான் இது. ஆனால் சப்ஜெக்ட் இங்கே எக்ஸாக்டாக அதில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்படி பேசும்போது என்னுடைய எண்ணத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன் ஃபியூச்சர் டென்ஸ் ஆகலை அப்படின்னா சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்குன்னு வந்து நிகழ்காலத்தை தெரிவிக்கிறோம். இங்கே நான் அந்த செயலை செய்கிறேன்னு சொல்லி அதையும் நிகழ்காலத்தில் தெரிவிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து வெறும் எண்ணத்தை மட்டும்தான் நம்ம தெரிவிக்கிறோம். எண்ணத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறது தான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் அந்த எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் எதிர்காலங்கிறதுனால இதை நம்ம எதிர்காலம் சொல்கிறோம். அதே நேரத்தில் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்தாலும் சப்ஜெக்ட் அதே செயலை வந்து ஸ்டடிக்கு அப்புறம் செஞ்சாலுமே இங்கே சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாக்டாக அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்குங்கிறதுனால இது நிகழ்காலமாக மாறிடுது. ஆனாலும் அந்த செயலை நிறைவேற்ற காலம் வந்து வருங்காலம். ஆனால் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ எக்ஸாக்டாக. இதில் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கானா கிடையாது, ஜஸ்ட் விருப்பத்தை தான் தெரிவிக்குது. ஒருவேளை நான் சென்னைக்கு போய்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குது, அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அது வெறும் விருப்பம்தான், விருப்பத்தில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியலாகவே ப்ரெசன்ட் டென்ஸில் ரியலாகவே அந்த செயலில் இப்போ சப்ஜெக்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நான் சென்னைக்கு போய் கொண்டிருப்பேன்ல ஜஸ்ட் விருப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு, ரியலாக இல்லை. ஓகே, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கிளாஸஸ் வந்து டைம் எடுத்து தான் போகும். அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து வர்ற அஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணனா இது என்ன சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புது, அதுவே அது என்ன செயல் அப்படின்னா ஹெல்ப். இந்த ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, டைம் கிடையாது, டைம் நோ. அதே நேரத்தில் அஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அஸ்பெக்ட். ஓகே, சிம்பிள் அஸ்பெக்ட்னா செய்கிறார் செய்தார் அந்த மாதிரி சிம்பிளாக அந்த செயலை செய்வார் அந்த மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் சிம்பிள் அஸ்பெக்ட். இருந்து கொண்டிருக்கிறான்னு பேசல. நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ we will play cricket tomorrow அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செயல் நாளைக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த செயலின் மீதான என்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் நான் வந்து we play cricket tomorrow அப்படின்னா செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கல, நாளைக்கு அந்த செயலை செய்கிறேன்னு சொல்லி நான் ஜஸ்ட் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக முடிக்கிறேன். செயலின் மீதான எண்ணத்தை இதில் தெரிவிக்கல, ஆனால் செயலின் மீதான எண்ணத்தை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய செயலின் மீதான எண்ணம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் நாளை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இங்கே நான் ஒரு செயலை செய்கிறேன், அந்த செயலை நாளை செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே எதிர்காலத்தை தான் குறிக்குது, ஆனால் தன்மை வேற. இங்கே என்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறேன், இங்கே நான் ஜஸ்ட் அந்த செயலை செய்கிறேன் அப்படி தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம். நம்ம ரெண்டு விதமாகவும் பேசலாம், ஆனால் நம்ம அங்கே விருப்பத்தை தெரிவிக்கிறோமா இல்லை அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா you will watch my grammar videos. You will watch my grammar videos அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏன்னா செகண்ட் மீதான விருப்பத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறனால ஏதோ நான் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன் அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கூடாது. இங்கே சப்ஜெக்ட் யாருன்னா நீங்கள் தான். யூ வில் வாட்ச் மை கிராமர் வீடியோஸ்னா நீங்கள் தான் இந்த வில், அதாவது செயலின் மீதான விருப்பத்தை ஸ்ட்ராங்காக விரும்புகிறீங்க. அது என்ன செயல் அப்படின்னா வாட்ச், அதாவது பார்க்குறேங்கிறது. அது என்ன பார்க்குறேன் அப்படின்னா கிராமர் வீடியோஸ், மை கிராமர் வீடியோஸ். ஸோ நான் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கல, நீங்கள் அந்த செயலை செய்வீர்கள்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். ஸோ சப்ஜெக்டோட செயல் விருப்பம் தான் இந்த வில்லே தவிர பேசுறதுனால அதை சொல்றதுனால அது என்னோட செயல் விருப்பம் கிடையாது.
ஓகே, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க, அவன் 10 மணி ஆனாலும் பள்ளிக்கு வருவான்னு சொல்லும்போது அது என் ஃப்ரெண்டோட என்ன விருப்பம் கிடையாது. அந்த செயலை செய்ய போற அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட என்ன விருப்பம் தானே தவிர அதைத்தான் இவன் சொல்றான். அப்படி சொல்றனாலேயே அது வந்து இவனோட விருப்பம் ஆயிடாது. ஓகே, ஸ்கூல்ல என் கூட உட்காந்துட்டு சொன்னேன் பாருங்க, அவன் 10 மணிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான் பாருங்க. 10 மணி இன்னும் ஸ்கூலுக்கு வராதவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவான்னு சொன்னான் பாருங்க. இப்போ சொல்றனாலே அந்த மாதிரி பேசுறனாலேயே அது இவனோட விருப்பம் கிடையாது, இனி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு விருப்பம் கிடையாது. 10 மணிக்கு அதுக்கப்புறம் வரப்போறான் பாருங்க, அவனோட விருப்பத்தை இவன் சொல்றான், அவன் அந்த செயலை செய்வான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப அந்த விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், விருப்பத்தை சொல்றோம் அப்படிங்கறனால அது சப்ஜெக்டோட விருப்பத்தை தான் நம்ம சொல்றோம். சப்ஜெக்ட் யாரோ அதோட விருப்பத்தை தான். அப்ப யூ வில் வாட்ச் மை கிராமர் வீடியோஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட செயல் விருப்பத்தை தான் சொல்றேன், என்னோட விருப்பம் கிடையாது. உங்களோட செயல் விருப்பத்தை நான் சொல்றேன். ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்கா விரும்புறீங்க, அது எந்த செயல்னா வாட்ச் பாக்குறேங்கிறது. என்ன பாக்குறீங்கன்னா மை கிராமர் வீடியோஸ். ஓகே, தெளிவா தெரியுதுங்களா? ஏன்னா பொதுவா நம்ம அப்படி நினைச்ச கூடாது. அப்ப he will meet you அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் உன்னை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இங்க அவர் உன்னை சந்திப்பார் நான் சொல்றதுனால அது என்னுடைய விருப்பம் கிடையாது, இந்த சப்ஜெக்டோட செயல் விருப்பம். சப்ஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா, அவருதான் அந்த செயலை ஸ்ட்ராங்கா செய்ய விரும்புவார், அவருதான். அது என்ன செயல் அப்படின்னா சந்திக்கிறேன் அப்படிங்கிறது. யாரை சந்திக்கிறீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். ஸோ அவர் உன்னை சந்திப்பார்னு சொல்றனாலே அது என்னோட விருப்பம் கிடையாது, அது சப்ஜெக்டை செயலை செய்யற அந்த சப்ஜெக்டோட செயல் விருப்பத்தை தான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து விருப்பத்தை சொல்றோம்னா பேசுற என்னோட விருப்பமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, அந்த சப்ஜெக்டோட செயல் விருப்பத்தை சொல்றேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தெளிவா புரிய வரும் அப்படிங்கறதுனால. இப்ப she will reach மும்பை டுமாரோ அப்படின்னு சொல்லும்போது அவள் நாளை மும்பை சென்றடைவாள் அப்படின்னு நான் சொல்றனால அது ஏன் விருப்பம் கிடையாது, அந்த செயலை செய்யற அந்த சப்ஜெக்டோட செயல் விருப்பத்தை தான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லும்போது நாளை அது மழை பொழியும் அப்படின்னு நான் சொல்லும்போது அது என்னோட விருப்பம் கிடையாது, வானத்துல மேகமூட்டம் நிறைய இருக்கு, அது நாளைக்கு மழை பொழியும் அப்படின்னு தான் சொல்றேனே தவிர அந்த வானத்தோட செயல் விருப்பத்தை தான் நான் சொல்றேனே தவிர என்னோட செயல் விருப்பம் அல்ல. ஓகே, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒருத்தரை வந்து நீங்க வந்து அந்த பக்கம் ஒரு நாய் போய்கிட்டு இருக்கு, நீ அந்த நாய் பக்கத்துல போகாத, ஏன் அப்படின்னா இட் வில் பார்க் அட் யூ, அது உன்னை பார்த்து குறைக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அப்படி நான் சொல்லும்போது அது உன்னை பார்த்து குறைக்கும் சொல்லும்போது அது என்னோட விருப்பம் கிடையாது, நாய் தான் அந்த செயலை விரும்பி செய்யுது, நாயோட விருப்பத்தை தான் நான் சொல்றேன் அப்படி. ஓகே, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். தே வில் சென்ட் யூ an email அப்படிங்கிறதுல அவர்கள் உனக்கு மெயில் அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது என்னோட செயல் விருப்பம் கிடையாது, அவங்களோட செயல் விருப்பம் தான். அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாவே எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் டென்ஸ் இருக்குது, மற்ற எந்த இதுக்குமே டென்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்சா நீங்கள் அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத சொல்கிறீங்களா, கண்டிப்பாக டென்ஸ் இருக்கும். ஆனால் அதில் கூட ஃபியூச்சர் டென்ஸாக கண்டிப்பாக டென்ஸ் இருக்காது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் தான் டென்ஸ் இருக்கும், அங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸுக்கு டென்ஸே கிடையாது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் டென்ஸ் இருக்கும், மற்ற எதுக்குமே டென்ஸ் இருக்காது. ஓகே, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே, அதாவது செயல் தன்மை இருக்குது பாருங்க, அதாவது செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிச்சிட்டிங்கனாவே அதுக்கு டென்ஸே கிடையாது. ஓகே, டென்ஸே கிடையாது, அது ரொம்ப முக்கியம். அதில் சொல்லுவாங்க சிலர் வந்து கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, குட்டு வந்து பாஸ்ட் டென்ஸு அப்படின்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நான் சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன், டென்ஸே கிடையாது. ஓகே, டென்ஸே எதுக்குமே கிடையாது. செயல் தன்மை வேணால் கேனுக்கு குட்டுக்கு வித்தியாசப்படும், அதை வச்சு அவங்க டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கூடாது, எடுத்தோம்னா கன்ஃபியூஸ் தான் வரும் நமக்கு. ஸோ
உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற இந்த ஹெல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டென்ஸ், டைமே கிடையாது. ஆனால் சிம்பிள் அஸ்பெக்ட் ஒன்லி. சிம்பிள் அஸ்பெக்ட்னா செயலை செய்தார், செய்கிறார், அந்த மாதிரியான செயல் தன்மை கொண்ட அந்த செயலை செய்கிறாரு. ஆனால் காலம் காட்டாத வெர்பு அது. ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சாரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, நம்ம செயலின் எண்ணத்தை தெரிவிக்க வில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு காலம் காட்டாத ஆனால் சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கக்கூடிய வெர்பை போடணும். போட்டாவே அது வந்து நமக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐக்கு வீக்கும் வந்து ஷால் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்ட் அந்த செயலை செய்ய விருப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி செயல்களுக்கு நம்ம வில்லு தான் போடணும். சப்ஜெக்ட் அந்த செயலை செய்ய விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரியான செயல்களுக்கோ இல்லை வித்தியாசமான செயல்களுக்கு அது வந்து ஷாலை பற்றி எடுக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை பற்றி முடிச்சிட்டோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் முடிஞ்சு. ஓகே, வில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா சப்ஜெக்டோட செயல் விருப்பத்தை நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே, இப்படி தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் பாஸ்ட் மட்டும் தான் டைம் இருக்குது, மற்ற எதுக்குமே டைம் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். செயலின் எண்ணங்களை தான் நம்ம தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.